கணக்கன்பட்டு ஞான வல்லலே நமக. சாமி, இந்த பதிவு உன் கண்ணில் பட்டுச்சுன்னா இது சாதாரணமான விஷயம் இல்லை, இது அருள் அழைப்பு சாமி. இப்போது உன் மனசுக்குள்ளே ஒரு வருத்தம் இருக்குது, நடந்ததை நினச்சி இன்னும் உன் உள்ளம் வலிக்குது. அது அப்படியே இருந்திருக்கலாமே, நான் ஏன் இந்த முடிவை எடுத்திருக்கேன். ஆனால் இன்றைக்கி ஒரு தெளிவான அருள் வாக்கு உனக்கு கிடைக்குது. நடந்ததை நினச்சி வருத்தப்படாத, அது உன்னை உடைக்க நடந்ததில்ல, அது உன்னை புதிய பாதைக்கு திருப்ப நடந்தது. இன்று முதல் கடந்த காலம் முடிந்தது அத்தியாயம், இனி தொடங்க போவது நல்லதே நடக்கும். அது ஒரு புது அத்தியாயம் சாமி. உன் மனசை அதிகமாக காயப்படுத்தியது அந்த ஒரு நாள், அந்த ஒரு சம்பவம். யாருக்கும் தெரியாமல் நீ தனியாக அழுத இரவுகள் இருந்தது, சிரித்த மாதிரி நடித்து உள்ளே உடஞ்சி கிடந்த நாட்களும் இருந்துச்சு. ஒரு உறவு முறிஞ்சிருக்கலாம், ஒரு வேலை கைவிட்டிருக்கலாம், ஒரு நம்பிக்கை சிதறி போயிருக்கலாம். அது நடந்த நாளை நினச்சாலே இன்னும் ஒரு கனத்த சுமை மனசில் வருது. ஏன் எனக்கு மட்டும் இப்படின்னு நீ கேட்ட நேரமும் இருந்திருக்கும். ஆனால் அந்த வலி உன் வாழ்க்கையை முடிக்க வரல சாமி, அது உன்னை வலிமையாக்க வருது. நீ இப்போ நினைக்கிற அது இழப்புன்னு, ஆனால் அருள் பார்வையில் அது உன் உயர்வுக்கு முன்னோட்டம் சாமி. இப்போ உன் மனசில் இருக்கும் பெரிய கேள்வி, ஏன் அது நடந்ததுன்னு இருக்கும். நீ நல்லவனாக இருந்தோம், நம்பிக்கை வச்சுருந்தோம், பிரார்த்தனை செஞ்சுருந்தோம், அப்படி ஏன் அது நடந்துச்சு, அது ஏன் நம்மளை உடைச்சதுன்னு உனக்கு தோணும். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, ஒவ்வொரு மூடப்பட்ட கதவும் தண்டனை இல்லை, அது திசை திருப்பம் சாமி. நீ போகக்கூடாத பாதையில் நீ அதிக தூரம் போகாமல் இருக்க அருள் அந்த கதவை மூடிருச்சு. நீ பிடித்து வச்சிருந்தது உனக்கு சரியானது இல்லைன்னு உனக்கு தெரியாது, ஆனால் அருளுக்கு தெரியும் சாமி. அந்த நாள் நீ அழுதது, அந்த நாள் நீ தோற்றது மாதிரி தோணுனது, அதே நாள் உன் வாழ்க்கையை பாதுகாப்பான பாதைக்கு திரும்பியது எல்லாமே நல்லதுக்கு தான் சாமி. நீ இழந்தது ஒரு விஷயம்தான், ஆனால் நீ தவிர்த்தது ஒரு பெரிய ஆபத்து கூட இருக்கலாம் சாமி. அதனால அந்த ஏன்னு பதில் அது உனக்கு உடைக்க இல்லை, உன்னை காப்பாற்ற தான் நடந்தது சாமி. இப்போது ஒரு உண்மை சொல்லட்டா, நடந்த விஷயம் உன்னை இவ்வளவு நாள் காயப்படுத்தியதில்லை, அது நீ தினமும் நினச்சிக்கிட்டே இருந்தது தான் உன்னை காயப்படுத்துது. வருத்தம் என்றால் என்ன தெரியுமா? மீண்டும் மீண்டும் கடந்த காலத்தை மனசுக்குள்ளேயே ஓட விடுறது, முடிஞ்ச கதையை மீண்டும் திறந்து பார்க்குறது. ஆனால் சாமி, இப்போது நான் சொல்கிறது என்ன தெரியுமா? அந்த கதவை இப்போ மூடு. நீ இழந்ததை விட நீ காத்திருக்கிறதே பெருசு. வருத்தம் பிடிச்சிக்கிட்டா புதிய அருளை நீ பார்க்க முடியாது, பழைய கண்ணீரை பிடிச்சிக்கிட்டா புதிய சந்தோஷம் உள்ளே வர முடியாது. இதுதான் அந்த தருணம். நீ உன்னாலேயே உனக்கு சொல்லணும், நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும், அதை நான் விடுறேன்னு சொல்லு. அந்த முடிவு எடுத்த நிமிஷம் உன் உள்ளம் லேசாகும். அந்த லேசான மனசில் தான் புதிய ஆசீர்வாதம் இறங்கும் சாமி. நீ நினைக்கிற எதுவுமே மாறலை, ஆனால் உண்மையிலேயே மாற்றம் அமைதியாக ஆரம்பிச்சிருக்கு. அருள் பெருசாக சத்தம் போடாது, அது மெதுவாக நகரும். கண்களுக்கு தெரியாமல் பாதை தயார் பண்ணும் சாமி. சின்ன சின்ன விஷயங்கள் கவனிச்சு பாரு. முன்னாடி இருந்த அளவுக்கு இப்போது மனசு உடையலை, ஒரு நம்பிக்கை உள் மனசில் உருவாகுது. புதிய வாய்ப்பு பற்றிய சின்ன சின்ன சிந்தனைகளும் வருது. இது சாதாரணம் இல்லை சாமி, அது அருள் நகர ஆரம்பித்ததுக்கான அறிகுறி. நீ கதவை திறக்காமல் இருந்தாலும் அருள் வெளியே நின்று காத்துக்கிட்டு இருக்கு சாமி. அது உள்ளே வர வழி உருவாக்கும். நீ இழந்த பிறகு தான் உன் வாழ்க்கை திசை திரும்ப ஆரம்பிச்சுது. அந்த திசை இப்போ உன்னை சரியான இடத்துக்கு கொண்டு போகுது சாமி. ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வச்சுக்கோ, அமைதி வந்த இடத்துல அருள் வேலை செய்யுது சாமி. அது மெதுவாக ஆனால் நிச்சயமாக உன் வாழ்க்கையை நல்லதுக்கு மாற்றிக்கொண்டே இருக்குது சாமி. இப்போ கவனமாக கேட்டுக்கோ, உன் வாழ்க்கையில் இனி திரும்ப திரும்ப கஷ்டம் வர போகிறதில்ல. ஒரு சுற்று முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிக்கோ, சோதனை காலம் முடிவுக்கும் வந்துருச்சு. இனி தொடங்க போவது நல்ல மாற்றங்களின் தொடர் மட்டுமே சாமி. நீ காத்திருந்த அந்த செய்தி வரும், நீ எதிர்பார்க்காத ஒரு வாய்ப்பு வரும், நீ விட்டு விட்டது போல் நினைத்த ஒரு உறவு கூட சரியான வடிவில் திரும்பலாம் சாமி. இது வெறும் ஆறுதல் வார்த்தை இல்லை, இது அருள் அறிவிப்பு. நீ இழந்ததை எண்ணி அழுதுருக்க, இனி பெறப்போகிறத பார்த்து ஆச்சரியப்படுவ சாமி. ஒரு கதவு மூடியதுக்கு நீ வருந்தின, ஆனால் திறக்கப் போகும் கதவு அதை விட பெருசு சாமி. நினைவில் வச்சுக்கோ, தாமதம் இருந்துச்சு, ஆனால் நிராகரிப்பு இல்லை. உன் நேரம் இப்போ ஆரம்பிக்குது, இனி நல்லதே நடக்க போகுது சாமி. இதுதான் முக்கியமான தருணம். அருள் நகர ஆரம்பித்த நேரத்தில் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், நம்பிக்கையை மட்டும் பிடிச்சிக்கோ சாமி. சில நேரம் மாற்றம் மெதுவாக இருக்கும், சில நேரம் முடிவு உடனே தெரியாது. அதனால் சந்தேகம் வரலாம், ஆனால் அந்த சந்தேகத்துக்குள்ளே நம்பிக்கையே விடாத. மரம் நட்டிருக்க நேரம் வேர்கள் கீழே வேலை செய்கிறது, அதே மேலே இருந்து பார்க்க முடியாது சாமி, ஆனால் அது நடக்குது. அதே மாதிரி உன் வாழ்க்கையிலையும் இப்போது கண்களுக்கு தெரியாத அருள் வேலை செய்யுது சாமி. நீ செய்ய வேண்டியது பயத்தை விட்டுடு, ஒப்படைச்சிரு, என்ன ஆகுமோன்ற எண்ணத்தையும் விட்டுடு.
உன் மனசுக்குள்ளே சொல்லு, எனக்கு வரப்போகும் நல்லதை நான் நம்புகிறேன். நம்பிக்கையை பிடிச்சிக்கிட்டா அருள் வேகமாக அதிகமாகும் சாமி. இது தற்காலிக காத்திருப்பு, நிரந்தர தோல்வி இல்லை சாமி. அதனால் நம்பிக்கையை பிடிச்சிரு. உன் நல்ல நாள் மிகவும் நெருக்கத்தில் இருக்குது. இப்போ நீ உணராமல் இருந்தாலும் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நெருக்கத்தில் இருக்குது சாமி. அது சாதாரண மாற்றம் இல்லை, உன் கடந்த கால கண்ணீருக்கு பதிலாக வரப்போகும் அருள் சாமி. ஒரு நாள் திடீர்னு நீ நினச்சி கூட பார்க்காத வழி திறக்கும். நீ முயற்சி செய்து கிடைக்காத வாய்ப்பு எளிதாக உன் கையில் வரும். அந்த தருணத்தில் தான் நீ புரிஞ்சுக்குவ, அதுக்காக தான் இவ்வளோ நாள் காத்திருந்தேன்னு. சில மாற்றங்கள் மெதுவாக நடக்கும், ஆனால் சில மாற்றங்கள் ஒரே நாளில் உன் வாழ்க்கையை திசை திருப்பும். அதுதான் இப்போ உன்னை நோக்கி வரும் சாமி. நீ இழந்ததை விட நீ பெறப்போவது பெருசு. நீ அழுத நாட்களை விட நீ சிரிக்க போகும் நாட்களும் அதிகம். இந்த மாற்றம் உன் நிலையை மட்டும் மாற்றாது, உன் மனநிலையும் மாற்றும். இன்னைக்கு வருந்தியதில் இருந்து நீ நாளைக்கு நம்பிக்கையின் உதாரணமாக ஆக போகிற சாமி. பெரிய மாற்றம் கதவுக்கு பின்னால் காத்திருக்கு, அதை ஏற்க தயாராக இரு சாமி. இப்போது அந்த நிமிஷம் மிகவும் முக்கியம். அருள் நகர ஆரம்பிச்சிருக்கு, பெரிய மாற்றம் நெருக்கத்தில் இருக்குது. ஆனால் அதை முழுமையாக வரவேற்க நீ ஒரு உறுதி எடுக்கணும். உன் மனசுக்குள்ளே சொல்லு, நான் நடந்ததை நினச்சி இனி வருந்த மாட்டேன். என் நாளை நல்லதாக இருக்கும் என்று நம்புகிறேன். எனக்கு வரப்போகும் அருளை நான் ஏற்றுக்கிறேன். இந்த 3 வார்த்தைக்கு தான் உன் வாழ்க்கையின் திருப்பு புள்ளி சாமி. நீ உன்னை சந்தேகப்படாத, உன் நேரத்தை சந்தேகப்படாத, அருளை சந்தேகப்படாத. கடந்த காலம் உன்னை பலவீனமாக்கலை, அது உன்னை தயார் பண்ணிச்சு சாமி. இன்றைக்கி நீ எடுக்கும் இந்த உள்ளார்ந்த உறுதி நாளை உன் வெற்றியின் அடித்தளமாக இருக்கும் சாமி. பயம் இல்லை, சந்தேகம் இல்லை, ஒரு உறுதி மட்டுமே. இனி நல்லது நடக்கும் சாமி. இந்த பதிவு இவ்வளோ நேரம் நீ கேட்டிருக்கன்னா அது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. உன் மனசு இப்போ இந்த வார்த்தைகளை கேட்க தயாராக இருந்துச்சு. அதனால தான் இந்த அருள் செய்தி உன்னோட வந்திருக்கு. நடந்ததை நினச்சி நீ அழுதுருக்க, யாருக்கும் தெரியாமல் நீ தாங்கியிருக்க. என் வாழ்க்கை இங்கேயே முடிஞ்சதோன்னு கூட நீ நினச்ச நேரமும் இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி ஒரு தெளிவான அருள் வாக்கு. இது முடிவில்லை, அது மாற்றத்துக்கு முன் வந்த அமைதி சாமி. இனி நல்லதே நடக்கும். உன் வீட்டில் சந்தோஷம் வரும், உன் மனசுக்கு அமைதி வரும், நீ காத்திருந்த நல்ல செய்தியும் வரும். நினைவில் வச்சுக்கோ, நடந்தது முடிந்தது, இனி தொடங்க போவது உன் வாழ்க்கை நல்ல அத்தியாயம் சாமி. அருள் உன்னோடு இருக்குது, இனி நல்லதே நடக்கும் சாமி.